யானைகளை பாதுகாக்க அதிநவீன தடுப்பு வேலிகள், AI தொழில்நுட்பம், கோவையில் யானைகள் மீட்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ளது. சர்வதேச யானைகள் தினமான இன்று யானைகளை பாதுகாக்கும் தமிழ்நாடு அரசு குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காடு வளமாக இருந்தால்தான் நாடு வளமாக இருக்க முடியும். காட்டின் வளர்ச்சியை அதிகரிக்க யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக யானைகளை ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள் என 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஆசிய யானைகளை பொறுத்தவரை உலகளவில் 48,000 முதல் 59,000 யானைகள் உள்ளன. இந்தியாவில் 27,000 முதல் 30,000 யானைகள் வாழ்ந்து வருகின்றன. குறிப்பாக தென்னிந்தியாவில் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் 15,000க்கும் மேற்பட்ட யானைகளின் புகலிடமாக விளங்குகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள காடுகள் ஒரே தொடர்ச்சியான காடுகளாக இருப்பதாலும், தேவையான உணவு, தண்ணீர், வலசு பாதை இருப்பதாலும் யானைகள் வாழ உகந்த இடமாக இது திகழ்கிறது. உலக அளவில் யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய உயிரினமாக உள்ளது. இதற்கேற்ப தமிழ்நாடு அரசு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் வாழக்கூடிய யானைகளை பாதுகாக்கவும், மனித விலங்கு மோதலை தடுக்கவும் முக்கிய திட்டங்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் 2 புதிய சரணாலயங்கள் அமைக்கப்பட்டன. தெற்கு காவேரி சரணாலயம், தந்தை பெரியார் சரணாலயம் ஈரோடு, இவை 2ம் இந்த அரசு அறிவித்திருக்கிறது. இவை 2ம் யானைகளுடைய வாழ்விடத்தில் மிக முக்கியமான இடத்தில் அமைந்திருப்பவை. ஒரு இடத்திலிருந்து யானைகள் கடந்து போகக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்டிருப்பது யானைகளுடைய எதிர்கால பாதுகாப்புக்கு இன்னும் கூடுதல் வழிவகுக்கும். புதிதாக காடுகளை உருவாக்க யானைகளின் பங்கு மிக முக்கிய பங்காக இருக்கிறது. யானை சாணங்கள் மூலம் மரங்கள், காடுகள் உருவாகின்றன. ஒவ்வொரு யானையும் தங்களது வாழ்நாளில் 18 லட்சம் மரங்களை உருவாக காரணமாக இருக்கின்றன என யானை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவில் 33 யானை காப்பகங்கள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் சரணாலயம், தெற்கு காவேரி உட்பட 5 வனவிலங்கு சரணாலயம் அறிவிக்கப்பட்டு யானைகளை பாதுகாத்து வருகின்றன. யானை தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டால் கடந்த காலங்களில் 4 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. யானைகளுக்கு நோய் ஏற்பட்டாலோ அல்லது ஊனம் ஏற்பட்டாலோ அதை பாதுகாத்து பராமரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கோவை மாவட்டத்தில் யானைகள் மீட்பு மையம் அமைக்கப்பட உள்ளது இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. யானைகள் ரயிலில் மோதி உயிரிழப்பதை தடுக்கும் வகையிலும், யானைகள் வருவதை துல்லியமாக கண்டறியும் வகையிலும் AI தொழில்நுட்பத்துடன் மிக அற்புதமான திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யானைகள் அதிகமாக உயிரிழக்கக்கூடிய பகுதியான இந்த கோயம்புத்தூர் பாலக்காடு ரயில்வே பாதையில் இந்த நவீன AI தொழில்நுட்பம் மூலமாக கண்காணிப்பு ஏற்படுத்தி யானைகள் வருவதை முன்கூட்டியே அறிந்து அவற்றை அந்த லோக்கோ பைலட் என்கிற வாகன ஓட்டிகளுக்கு தெரிவிக்கிற வகையில் மிக அற்புதமான ஒரு திட்டத்தை ரயில்வே துறையோடு சேர்ந்து இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது. இது மிக யானைகளுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. யானைகள் இருந்தால்தான் காடுகள் வளம் பெறும். காடுகள் இருந்தால்தான் தண்ணீர் உற்பத்தியாகும்.
தண்ணீர் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தால்தான் நாடு வளம் பெறும். ஒரு நாடு செழிப்பாக இருக்க யானைகளை பாதுகாக்க வேண்டும். உலக யானைகள் தினத்தில் யானைகளை பாதுகாத்திட நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஆண்டனி. கொலம்பியாவின் மெடலின் நகரில் பல